சிறப்புரையாற்றுவார். இதய நாடிகளை இயற்கை தாய் தனது பிஞ்சு விரல்களால் மென்மையாக வருடுவது போல தமிழர் நெஞ்சங்களை மெல்லிய பூங்காற்றன எழுத்தாலும் பேச்சாலும் வயப்படுத்திய தமிழ் தென்றல் திருவிகா அவர்களின் புகழ் மணக்கும் மணவழகர் மன்றத்தின் 57வது முத்தமிழ் விழாவில் இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரை 32 லட்சம் விழிகள் பொழுது புலரும் வேளையில் தங்கள் எண்ணங்களை தாவ விடுகின்ற தினத்தந்தி பத்திரிகையை வெற்றிகரமாக இயக்கியவரும் தந்தை சீபா ஆதித்தனார் தமிழர் தந்தையாக உயர்ந்து நடத்தியதும் அதனை மென்மேலும் விரிவுபடுத்தி 15 பதிப்புகளில் 16 லட்சம் வாசகர்களை ஈர்க்கின்றவராக பத்திரிகை உலகத்தினுடைய அணையா பேரொளியாக வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாத வள்ளன்மை உள்ளத்தோடு எண்ணற்ற குடும்பங்களை வாழ வைத்தவராக விளையாட்டுத் துறையில் வியன் உலகிலே நமது தாயகமாம் தமிழகத்திற்கும் அதனை உள்ளடக்கிய உபகண்டத்திற்கும் ஒரு தனிமனிதர் எவரும் செய்ய இயலாத சாதனைகளை வெற்றி சாதனைகளாக படைத்து தந்தவராக கல்வித்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தையே இயக்கியவராக காலத்தால் அழியாத கீர்த்தியை பெற்றிருக்கின்ற டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களினுடைய திருவுருவப்பட திறப்பு விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற அறம் சார்ந்த நீதி உலகத்திற்கு தாய் தமிழகம் தந்த உச்ச நீதிமன்றத்தில் மெச்சத்தக்க இடத்திலே நீதி அரசராக திகழ்ந்த மாண்புரு ஐயா இலக்குமணன் அவர்களே, இந்த விழாவில் நான் பங்கேற்கின்ற அரிய வாய்ப்பினை தொடர்ந்து வழங்குகின்ற அன்போடு என்னை அழைத்த இம்மணவழகர் மன்றத்தை இயக்கி வருகிற நீதி அரசர் மாட்சிமை தங்கிய கோகுலகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மணவழகர் மன்றத்தினுடைய செயலாளர் அன்புமிகு கன்னியப்பன் அவர்களே, தியாகத்தாலும் தன்னலம் கருதாத உழைப்பாலும் அனைவராலும் பொது வாழ்விலே மதிக்கப்படுகின்ற பொது உடைமை இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களிலே ஒருவரான பயண நிமித்தம் விடைபெற்று சென்றிருக்கின்ற அண்ணன் நல்லகண் அவர்களே, தலைதாளா தன்மான உணர்வோடு இயங்கி வருகிற அரிய உரைதனை தந்தமர்ந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரி வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி அவர்களே, பொன்னையாற்றங்கரையிலே இருந்து காவல்துறையிலே பணியாற்றி சிறந்த எழுத்தாளராக பரிணமிக்க தொடங்கி புத்தகங்களின் பக்கம் நம்முடைய
எண்ணங்களை கொண்டு போய் சேர்த்த மதிப்புக்குரிய சகோதரர் மாடசாமி அவர்களே, நன்றி சொல்ல இருக்கின்ற அன்புக்குரிய கருணாநிதி அவர்களே, ஆண்டவிந்த் அடங்கிய கொள்கை சான்றோர்களே, நீதியரசர் பாஸ்கரன் அவர்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, தமிழ் உணர்வாளர்களே, தலைதாழ்ந்த வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை தந்த மணவழகர் மன்றத்தினருக்கு நன்றி. பாட்டுக்கொரு புலவனும் பாவேந்தரும் என்று இந்த பொருளிலே பேச விளைகிறேன் என தெரிவித்தேன். அந்த சொற்களை உச்சரிக்கின்ற பொழுதே நம்முடைய நாடி நரம்புகளிலே வீரத்தை, மானத்தை மின்னலாய் பாய்ச்சுகின்ற அந்த கவிஞர்கள் உலவ வேண்டிய காலம் இந்த காலம். அவர்களின் கவிதைகள் நம்முடைய தமிழர்களினுடைய மனத்தோட்டத்திலே மலர வேண்டிய காலம் இந்த காலம். தங்கள் பாட்டு வரிகளிலே நாட்டின் எல்லைகளை சொல்லுகின்ற போது, நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் வண்டி கிடக்கும் தமிழ்நாடு. அந்த பாட்டுக்கொரு புலவனினுடைய எண்ணத்தையே தன்னுடைய பாடல் வரிகளாக ஆக்கி, சூழும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் வடவால் அடல் சேர் வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கு வேர்க்காம் அறிவும் திரளும் செறிந்த நாடு என்றார் பாவேந்தர். வாழ்க்கை இனிமையானது, நம்பிக்கைக்குரியது என்று மகா கவிஞனாக அனைவராலும் போற்றப்படுகின்ற எட்டயபுரம் அந்த முண்டாசு கவிஞன் அந்த நாட்களிலே எழுதிய வசன கவிதை, இந்த வசன கவிதைகளை இன்றைக்கு படைக்கின்ற சிந்தனையாளர்களுக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக திகழ்கின்ற வரிகளாகும். நான் அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது நான் மெய்சிலிர்த்து போனேன். இவ்வுலகம் இனிமையானது, இதில் காணும் வானம் இனிமை உடைத்து, காற்று இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, சூரியன் நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகளெல்லாம் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் கனியும் காயும் இனியன, பறவைகளெல்லாம் இனியன, ஊர்வனவெல்லாம் நல்லன, விலங்குகளெல்லாம் இனியன, நீர் வாழ்வனவெல்லாம் நல்லன, மனிதர் மிகவும் இனியர், மனிதர் மிகவும் இனியர். ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம். ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம். இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது. வாழ்க்கையை இனிப்பாக காட்டுகிறான், சாவு இனிது என்று சொல்கிறான். நேற்றிருந்தார் இன்றில்லை, இருந்தான் தன் கேள் அலறச் சென்றான், நெருநல் இருந்தான் இன்றில்லை, அந்த பெருமை உடைத்தது உலகம். எல்லாம் இனிது. வானத்திலே இருந்து வருகிறான், இயக்குகின்ற காற்றை, நிலத்தை, நீரை, நெருப்பை, விண்ணில் சிறகடிக்கும் பறவைகளை, உலவுகின்ற விலங்குகளை,
மரத்தை, செடியை, கொடியை, மலரை, காயை, கனியை, நீரில் வாழ்வனவற்றை எல்லாம் இனியன மனிதர்கள் மிக மிக இனியர். வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது என்று கருதுகிறாய், கருப்பாக இருக்கிறேன் என்று குயில் கூவாவோ இல்லையே, அந்த குயிலினுடைய கீதம் இனிமையாகத்தானே இருக்கிறது. ஆகவே குயிலை பற்றியே பாடினார். அந்த கவிஞன் பாட்டுக்கு ஒரு புலவன், அந்த புலவன் பாவேந்தரை சந்திக்கின்ற காட்சிக்கு வருகிறேன். ஆண்டு 1909. விடுதலை களத்திலே ஆயுதம் ஏந்தியோருக்கும் அடிமை விலங்குகளை உடைக்க துடைத்தோருக்கும் நிழல் கொடுத்து அரவணைத்த பாவேந்தரை என்ற புதுவை மண்ணிலே கொட்டடி வேணுநாயக்கர் வீட்டு மணவிழா நிகழ்ச்சி, இசை விழா நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தவர்கள் மொத்தத்தில் 25 பேர். பெரும் கூட்டம். இன்றைக்கு அண்ணாமலை அரங்கத்தில் அதை எண்ணுகிற பொழுது இது பெருங்கூட்டம். அந்த 25 பேருக்கு மத்தியில் வேணுநாயக்கர் பாடச் சொல்லுகிறார். பாரதிதாசன் அப்பெயர் இல்லை, கனகசுப்புரத்தினம் பாடுகிறார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ. இந்த நாளைக்கு எவ்வளவு பொருத்தம் பாருங்கள் தோழர்களே. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ. குருதிக்களத்திலே பகைவர்களினுடைய ஆயுதங்களை எதிர்த்து உயிர்களை தந்த நிலத்திலே எங்கள் மூதாதையர்கள் கொற்றமும் கொடியும் உயர்த்தி வாழ்ந்த மண்ணிலே சுதந்திரத்துக்காகவே நாங்கள் ஆவிகளை தந்த பூமியிலே ஈழம் என்று கேட்டுவிட்டு இன்னொன்றை ஏற்பாரோ என்பதற்குத்தான் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ. கண்களை விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ. இந்த பாடலினுடைய முதல் வரிகளை கொண்ட இந்த பாடலை பாரதிதாசன் கனகசுப்புரத்தினம் பாடுகிறார். இந்த பாடலை தந்த பாரதி அமர்ந்திருப்பது கனகசுப்புரத்தினத்துக்கு தெரியாது. அமர்ந்திருக்கின்ற ஒருவரை பார்த்தே இந்த 25 பேருடைய கண்களும் நோக்குகின்ற காரணத்தால் அவர் ரவிவர்மா பரமசிவம் என்று மனதுக்குள் நினைத்து இவராக ஒரு பெயரை சூட்டிக் கொள்கிறார். அடுத்து இன்னும் ஒரு பாடலை பாடுக என்கிற போதுதான் தங்கை இங்கே சொன்னாரே அதை போல தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடுகிறார். இந்த பாடலை அவர் கணீர் என்ற குரலே பாடி முடித்தவுடன் வேணுநாயக்கர் கேட்கிறார், இவரை தெரியுமா என்று பாரதியை சுட்டிக்காட்டி கேட்கிற பொழுது, தெரியாது என்ற சொற்கள் என் நாவிலே தவழ்வதற்கு முன்னதாகவே பாரதிதாசன் பின்னாலே எழுதுகிறார். அவர் கேட்கிறார், தமிழ் வாசிச்சிருக்கீங்களோ? பாரதியார் கேட்கிறார். இவருக்கு அவர் பாவேந்தருக்கு தெரியாதல்லவா, தமிழ் வாசிச்சிருக்கீங்களோ? அடக்கத்தின் காரணமாக கொஞ்சம் என்கிறார். உணர்ந்து பாடுகிறீர்கள் என்று அம்மாமனிதன் இவரை பார்த்து சொல்லுகிறார். உடனே வேணுநாயக்கர், அந்த பாட்டெல்லாம் போட்டிருக்காங்களே அவங்கதான் சுப்பிரமணிய பாரதி என்றவுடன் அது குறித்து அவர் எழுதுகிற பொழுது வெட்கம், நாணம், மகிழ்ச்சி, பயம் எல்லாம் என் மனதுக்குள் எழுந்ததால்
ஒரு நீண்ட பெரிய நிலைக்கண்ணாடிக்கு முன்னாலே நின்றால் நான் இஞ்சி தின்ற குரங்காக இருப்பேன் என்பதை சொல்லவே வேண்டாம். அப்பொழுது பாரதியார் என்னவெல்லாம் சொன்னார் என்பது அப்பொழுதே எனக்கு நினைவுக்கில்லை. இப்பொழுது எப்படி நினைவிருக்கும்? ஆனாலும் ஒரு சொல் மாத்திரம் மறக்கவில்லை. வேணு, நீ ஏன் இவரை நம்ம வீட்டுக்கு அழைத்து வரல? இந்த சொற்கள் மறக்கவில்லை. ஆண்டுகள் பல வாயினும் மறக்கவில்லை. இது மறந்து விடுமோ என்று கருதி, இந்த சொற்கள் என் நினைவை விட்டு தவறி விடுமோ என்று கருதி அழுத்தமாக அந்த சொற்கள் மீது ஏறி அமர்ந்து அழுத்திக் கொண்டேன். கவிதா மண்டலத்தினுடைய நட்பினுடைய நுழைவாயில் இந்த இரண்டு கவிஞர்களுக்கும் எப்படி அமைந்தது? அழைத்துச் செல்லுகிறார். அந்த இல்லத்துக்கு அழைத்துச் செல்லுகிறார். அந்த இல்லத்திலே உரையாடி கொண்டிருந்து விட்டு அவர் கவிதை எழுத செல்லுகிற பொழுது அந்த கவிதை படிகளை புரட்டுகிறார் கனகசுப்புரத்தினம். அவருடைய இருதயத்துக்குள்ளே உள் வாங்குகிறார். வாழ்க்கையில் மனித இயல்பு, ஒரு துறையில் இருப்பவர் அந்த துறையில் இன்னும் சிறப்பாக ஒருவனை அழுக்காறில்லாது அணைத்துக் கொள்ளுகின்ற தன்மை மாமனிதர்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படாது. அழுக்காறு அல்லது தன்முனைப்பு அது ஏற்காது. ஆச்சரிய வியப்பாக இருக்கிறது. பாரதி இந்த கவிஞனை அழைத்துக் கொள்வதை, அவனுடைய திறமையை ஊக்குவிப்பதை, பாடுக என்றவுடன் தான் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டம் அத்தாயின் கைப்பந்தன ஓடுதடா, ஒரு கங்குலில் ஏழு முகிலினமும் வந்து கச்சரை செய்வது கண்டதுண்டோ, மங்கை நகைத்த ஒலியறலாம் அந்த மந்த நகை அங்கே மின்னுதடா. இந்த பாடலைத்தான் பாரதியார் கேட்டவுடன் பாடுக என்றவுடன் அவர் தந்த முதல் பாடல், கனகசுப்புரத்தினம் தந்த முதல் பாடல். இந்த பாடலை ஒரு குறிப்போடு சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்திலே இருந்து ஒரு கவிஞன் எழுதிய பாடல், இதை பிரசுரிக்க என்று சுதேசமித்திரருக்கு சுப்பிரமணிய பாரதியார் அனுப்பி வைக்கிறார். இந்த நட்பு உலகம் தொடர்கிறது. சில நாட்கள் செல்லுகின்றன. பாரதியார் இல்லத்துக்கு செல்லுகிறார். கனகசுப்புரத்தினம் முகத்திலே வாட்டம் பாரதியாருக்கு, நெஞ்சிலே கவலை, அகத்தினுடைய வருத்தம் முகத்தில் தெரிகிற காரணத்தினால் வாட்டத்தின் காரணத்தை அறிய முனைகிற பொழுது ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டுகிறார் பாரதியார். சென்னையில் இருக்கின்ற ஒரு தினசரி ஆசிரியர் பாரதியாருக்கு எழுதிய கடிதம். அந்த கடிதத்தில், நீ கவிதை எழுத வேண்டாம், வசனம் மாத்திரம் எழுது, பாட்டு எழுதி உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். பாட்டினுடைய பயன் அறியாத இந்த தினசரி ஆசிரியர் இப்படி எழுதிவிட்டாரே என்று சோர்வனும் இருளுக்குள் சிக்கினார். பாரதிதாசன் சொல்லுகிறார், பின்னாளிலே மீண்டு எழுந்தார், ஊக்கம் அடைந்தார். சில நாட்கள் உருண்டு ஓடின, மீண்டும் சென்றோம். இப்பொழுது ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தார். அந்த கடிதத்தில் அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலை வேட்கை கவிஞன் கஜின்ஸ் அவன் அனுப்பியிருக்கிற கடிதம் வியப்பு கடலிலே ஆழ்த்துகிறது நம்மை. கணிப்பொறி இல்லாத காலம், மின்னணு சாதனைகள் மின்னாத காலம், கணப்பொழுதிலே உலகின் ஒரு பகுதியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் அமையாத நாட்கள். அப்பொழுது அயர்லாந்து கவிஞன் அவன் ஜப்பான் நாட்டுக்கு போயிருக்கிறான். அவன் அனுப்புகிறான், உங்கள் கவிதை ஒன்றை எனக்கு அனுப்புங்கள், அந்த கவிதையின் பொருளை உணர்ந்து நான் ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்த்து தருகிறேன். இது கஜின்ஸ் எழுதிய கடிதம். இந்த கடிதத்தை பாவேந்தரிடம் காட்டிவிட்டு உடனே அப்பொழுதே எழுதுகிறார், வேண்டுமடி எப்போதும் விடுதலை. அந்த விடுதலை வேட்கை
ஆதிக்க கரங்களை முறித்தெறுகின்ற அந்த உரிமை வேட்கை கவிஞனுடைய இதயத்துக்குள்ளே வியாபித்திருந்த காரணத்தினாலே பாரதி வேண்டுமடி எப்போதும் விடுதலை. கஜின்ஸ் அதை மொழிபெயர்க்கிறார். ஓ மதர், கிராண்ட் அஸ், கிவ் அஸ் லிபரேஷன், விடுதலை கொடுக்க. இப்படி தொடர்கிற இந்த நட்பு காலம் 1905ஆம் ஆண்டு வரலாற்றில் மிக முக்கியமான காலம். சென்னையில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. அண்ணல் காந்தியார் வருகிற பொழுது அவரை சந்திக்க சென்ற நமது முண்டாசு கவிஞன் மிஸ்டர் காந்தி, இன்று திருவல்லிக்கேணி கடற்கரையிலே நான் கூட்டம் பேசுகிறேன், நீங்கள் தலைமை தாங்க வர முடியுமா? திகைத்து போன காந்தியார் திடீரென்று வந்து வர முடியுமா என்று கேட்டவுடன் தன்னுடைய உதவியாளர் மகாதேவ தேசாய் அழைத்து இன்றைய நிகழ்வுகளின் குறிப்பை கேட்ட பொழுது இன்று வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதனால் நாளை அந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்வதாக இருந்தால் நான் வரலாமே என்ற போது, நாளைக்கு சாத்தியப்படாது, நான் இன்றைக்கு போய் நிகழ்ச்சியிலே நான் பேச வேண்டியிருக்கிறது, உமது இயக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போன கவிஞன் பாரதி. அவரை முதலாக கொண்டு வந்து உரையாற்ற வைத்த இடம் இது தெரியுமா? மாநில கல்லூரி. சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ் மன்றம், மாணவர்களின் தமிழ் மன்றம். ஏடுகளை தந்தார், சிலப்பதிகாரத்தை தேடி கொடுத்தார், சங்கரூல் புதையல்களை எல்லாம் பனுவல்களை எல்லாம் செல்லரித்து கிடந்து கடல் அழித்தது போக செல்லரித்தது போக மீதம் இருந்த ஏடுகளை கொண்டு வந்து இந்த தமிழ் குலத்துக்கு தந்தார் தாத்தா உவேசா என்று மாடசாமி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அவர் சிலையாக எழுந்து நிற்கின்றாரே அந்த கல்லூரி வாயிலுக்கு பக்கத்திலே வளாகத்துக்குள்ளே அந்த கல்லூரியினுடைய தமிழ் சங்கத்திலே உரையாற்ற அழைத்து செல்கிறார்கள். முதல் பேச்சு கல்லூரியினுடைய மாணவர்கள் தமிழ் சங்கத்திலே பேசுகிறார். கருணை என்ற தலைப்பிலே பேசுகிறார். அந்த உரையில் விவரிக்கிறார், மனிதன் தன் மகனிடத்தில் அரசன் குதிரையிடத்தில், அரசி வேலை பார்க்கும் அடிமையிடத்தில், வைத்தியன் நோயாளியிடத்தில், சிங்கம் தன் குட்டியிடத்தில், தாய்ப்புலி தன் பிள்ளை புலியிடத்தில் அன்பு காட்டுவது மிக உயர்ந்த அன்பல்ல, அது இயற்கை. பசியால் உணவு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தின்பதற்காக கையில் வைத்திருக்கிற பொருளை, நெடுநேரமாக பசித்து கிடக்கின்ற ஒருவன் அந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கையிலே உணவு பண்டத்தை வைத்திருக்கிற பொழுது அவனை விட அதிக பசியோடு இனி உயிர் வாழ்வதற்கு இப்பொழுது உணவருந்தினால் தான் முடியும் என்ற நிலையிலே இருக்கின்ற ஏக்க விழிகளை ஒருவன் பார்க்க நேருகிற போது தான் அருந்த வேண்டிய உணவை அவனிடத்திலே கொண்டு போய் கொடுக்கின்றானே, அவனது செயலுக்கு பெயர்தான் கருணை. வேலும் வாழ்க்களும் உராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தகலம். அந்த யுத்தகலத்திலே சிட்னி என்கின்ற ஒரு பெருவீரன் ஈட்டிகள் பாய்ந்த நிலையிலே உடம்பிலே இருந்து குருதி சோர தண்ணீர் 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 என்று ஏங்கி தவிக்கிறான். தாகத்துக்கு அவருடைய நா வறண்ட நா தேடுகிறது. தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். தாகத்துக்காக தவித்துக் கொண்டு உடலெல்லாம் காயப்பட்டு கிடக்கின்ற அவன் தண்ணீரை பருக நினைக்கிற பொழுது அருகிலே அவனுடைய விழிகள் படர்கின்றன. அதைவிட துயரமான நிலையில் உயிர் வாழவே இயலாதோ என்ற நிலை